அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் வீட்டில் ஆவலோடு இருப்பீங்க, என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாமுன் எப்படி செய்வது வீட்டிலே அப்படிங்கிறத செய்து காட்ட போகிறோம். வாங்க குலோப் ஜாம் செய்யலாம். முதல்ல இந்த மாவை ரொம்ப சாஃப்டாக மென்மையாக அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த பக்குவம் வர்ற மாதிரி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிணைகிறது இல்லாமல் தண்ணியை குறைவாக அளவோடு அதை பிணைஞ்சு ரொம்ப மெதுவான தன்மைக்கு வர்ற மாதிரி இந்த மாவை தயார் செய்து வச்சுக்கணும். இப்போ அந்த மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாவை சிறிய உருண்டையாக உருட்டணும். அது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பாருங்கள். அந்த உருட்டுறதுக்கு என்ன தேவைன்னா, நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கிறதுனால என்ன ஆகும், அந்த உருண்டையில் வெடிவுகள் எதுவும் வராமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த உருண்டை உடைய வடிவமாக நல்லா இருக்கும். அதை பொரித்து எடுக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் சாப்பிடுவதற்கு. குலோப்ஜாம் மாவு உருண்டை பிடிச்சி எல்லாம் தயாராகிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுக்க வேண்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம உருண்டை பண்ணியிருக்கிற குலோப்ஜாம் மாவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக போடாமல் அதில் ஒரு 7, 8, 10 அந்த மாதிரி போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா எல்லாம் பின்னு ஒன்றா எல்லாம் ஒட்டிக்கிட்டு எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளவு நமக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இடம் உள்ள வசதி அளவுக்கு அதை நம்ம நல்லா கலங்க மர அதை எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டும். இந்த பக்கம் அதுக்கு தேவையான சீனியோட அளவு, அதாவது 2 பாக்கெட்டுக்கு சீனிங்கும் போது ஒரு பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் சீனி தேவைப்படுது. ஆக 2 பாக்கெட்டுங்கும் போது 4 டம்ளர் சீனி நம்ம பயன்படுத்திக்கிறோம். உங்களுக்கு அதிக சீனி வேணும்னா நீங்கள் அதிகமாகவே பயன்படுத்திக்கலாம். எத்தனை டம்ளர் நம்ம ஜீனி எடுக்கிறோமோ அத்தனை டம்ளர் தண்ணி சரிக்கு சரி அளந்து அதை ஊற்றணும். அப்போ தான் அந்த சீனிப்பாக நல்லா இனிப்பாக தித்திப்பாக வரும். அதே மாதிரி செய்யுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு கொள்ளளவு கொள்ளும்போது அதில் நம்ம போட்டு இந்த தாட்சியில் பொரித்து கறியிடாமல் நல்ல பக்குவத்தோடு அதை எடுங்க. இது போல் நல்லா கலங்க மர அதை பொரிக்கணும் இந்த குலோப் ஜாமுனுடைய. சரி, இதுபோல் பொன் நிறமாக வரக்கூடிய நேரத்தில் அந்த குலோப்ஜாம் உருண்டைகள் எல்லாம் கவனமாக அது கருகிராமல் நல்ல மஞ்சள் கலரில் வரும்போதே அதை நல்லா பெரட்டி விட்டு அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி இந்த பொன் வறுவலாக நல்ல பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்துச்சுன்னா அதை நல்லா கலங்க மர எதுலேயும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறாமல்
எல்லாம் பிரித்து விட்டு நல்லா அதை ஃப்ரை ஆகிட்டு கருகாமல் எடுத்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ எல்லாம் எடுத்து இப்போ பொரித்து வச்சதெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சீனிப்பாகு காய்ச்சக்கூடியதுக்குள்ள நம்ம போட்டு அதை ஊற வச்சு சீனிப்பாகு காய்ச்சிரும். அதில் கொஞ்சம் நமக்கு வாசனை வேணும்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சாஃப்ரான் எதாக இருந்துச்சுன்னா, குங்குமப்பூ இருந்ததுன்னா கூட அதோட அடிஷ்னலாக நம்ம சேர்த்து கொதிக்க விடலாம். ஸோ இந்த சீனிப்பாகு வந்து இந்த பக்குவத்தில், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஒட்டக்கூடிய கையில் ஒட்டக்கூடிய அந்த தன்மையோட அந்த அளவு வரும்போது கண்டிப்பாக நம்ம அடுப்பை அமர்த்தி வச்சிடுறது நல்லது. குலோப்ஜாம் வந்து அந்த 2 பேக்கெட்டில் வந்து இன்றைக்கி இந்த இவ்வளவு குலோப்ஜாம் செஞ்சுருக்கோம். வீட்டிலே செய்து சாப்பிடுவது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை விட வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம கை சுத்தத்தோடு செய்கிறது மிக மிக அவசியம். எல்லோருமே வீட்டிலே முடிந்த அளவு சமைத்து சாப்பிடுங்கள். நன்றி.